குட் மார்னிங் சார். இப்பதான் ராஜேஸ்வரி மேடம் கஸ்டடியில எடுத்து ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். சூப்பர், போங்க. அவங்களும் எங்க ஜீப்பை ஃபாலோ பண்ணி தான் கார்ல வந்துட்டு இருக்காங்க சார். கம்ப்ளைண்ட் காலையில தான் வந்திருக்கும். அதுக்குள்ள நீங்க இவ்வளவு சீக்கிரம் ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல எஸ்ஐ மேடம். நீங்க அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நான் அதை டிலே பண்ண முடியாது சார். அதான் இமீடியட்டா ப்ரொசீட் பண்ணிட்டேன். எல்லாம் சரிதாங்க மேடம். ஆனா என்ன, அவங்கள கார்ல மரியாதையா கூட்டிட்டு போறதுக்கு பதிலா அவங்க கையில விலங்க மாட்டி தெரு தெருவா அப்படியே நடத்தியே இழுத்துட்டு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் ஆனந்தமா இருந்திருக்கும். பரவாயில்ல, எப்படியும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த ராஜேஸ்வரி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் அலைய வேண்டி இருக்கும். அப்ப பாத்துக்கலாம். எனிவே, உங்க கடமையை நீங்க சரியா செஞ்சதுக்கு ஏன் சார்பா நான் செய்ய வேண்டியதை உடனே செஞ்சிடறேன். டியூட்டி முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள பணம் உங்க வீட்டுக்கு வந்து சேரும். எஸ்ஐ மேடம், இப்படியே உங்க கடமையை நீங்க செய்ய செய்ய எங்கிட்ட இருந்து உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த கேஸை நீங்க கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க சொல்லணுமா சார்? நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சிட்டு என்ன சிச்சுவேஷன்ங்கறத எனக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. ஓகே சார். இந்த விஷயத்துல உண்மை என்னன்னு என்னை விட என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறது அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு பயந்து இல்ல, என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கதான். இது ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட்ங்கிறத சட்டப்படி உங்க எல்லாருக்கும் நான் நிரூபிச்சு காட்டுவேன். உங்க மருமக ரொம்ப சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க. உங்க ஸ்டேட்டஸ்க்கு நீங்க அவங்கள மிரட்டி இந்த கேஸ கோர்ட்டுக்கே வரவிடாம பண்ணிடுவீங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க மேடம். யாரையும் மிரட்டணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. இந்த கேஸ ஒண்ணும் இல்லாம பண்ணணும்னு நினைச்சிருந்தா இப்ப நான் ஸ்டேஷனுக்கே வந்திருக்க மாட்டேன். என்ன நடந்தாலும் நியாயமா இந்த கேஸ ஃபேஸ் பண்றதுல நான் உறுதியா இருக்கிறேன். மேடம், உங்க பையனுக்கும் மருமகளுக்கும் பர்சனலா ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதா சொன்னாங்க. அது உண்மையா மேடம்? என்னங்க கேக்குறீங்க நீங்க? ஆனா எங்க அப்பாவோட சக்திக்கு அவரால அவ்வளவு பெரிய தொகைய கொடுக்க முடியல. எங்க அப்பானால பணத்தை கொடுக்க முடியாம போனதால கல்யாணம் ஆன அன்னிக்கே என் தங்கச்சியும் அவளோட சேர்த்து என்னையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. இதுக்கெல்லாம் யார்கிட்ட போய் நியாயம் கேக்குறதுன்னு தெரியாமதான் நான் இத போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். எங்க அத்தைய கூப்பிட்டு விசாரிச்சு நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லணும். இப்படிக்கு வானதி கார்த்திக். மேடம், இதுல இருக்க விஷயம் எதுவுமே உண்மை கிடையாது. வேணுனே எங்க அம்மா மேல பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காவ. அது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கதான் நாங்க இருக்கோம். முதல்ல போய் அப்படி உட்காருங்க. இது சம்பந்தமா நாங்க சில பேர்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கோம். அப்புறமா உங்களை கூப்பிடுறோம். மேடம், நான் என்ன சொல்ல வரேன்? போய் உட்காருங்கன்னு சொல்றேன்ல, புரியலையா? போங்க, போய் உட்காருங்க. காவ்யா மேடம், இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த பொண்ணு, அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் ஃபேமிலியோட ஸ்டேஷன் கூட்டிட்டு வாங்க. நான் ஒன்னும் கேட்கல. நீ ஒன்னும் பயப்படாதமா. நீ கையெழுத்து போடு, உன் பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். நீ மறுபடியும் அந்த வீட்டுல போய் நல்லபடியா வாழறதுக்கு இதை விட்டா வேற வழி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல வானதி. நீ போடுற இந்த கையெழுத்து உனக்கு மட்டும் இல்ல, உன் தங்கச்சிக்கும் சேர்த்துதான். நான் கையெழுத்து போட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும், நம்ம திரும்பவும் அந்த வீட்டுக்கே போயிடலான்னு அம்மா சொன்னாங்கப்பா. அதனாலதான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். இப்படி திரும்ப திரும்ப அவளை நம்பியே ஏமாந்து போய் நிக்கிறியம்மா. இப்ப என்னங்க நான் அவளை ஏமாத்திட்டேன்? சொல்லுங்க, எப்ப பார்த்தாலும் இதே வார்த்தையை சொல்லிட்டு இருக்கீங்க. வாழ்க்கை முழுக்க என்ன கெட்டவளாவே அவகிட்ட காமிக்கிறத ஒரு வேலையாவே வச்சிட்டு இருக்கீங்க நீங்க. நான் ஒண்ணும் நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப கெட்டவ இல்லைங்க. இங்க பாருங்க, நான் வானத்துக்கிட்ட வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கினது அவளை நல்லபடியா வாழ வைக்கிறதுக்கு தான். எது? அவ பேரை சொல்லி சம்பந்தியம்மாவை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் நிறுத்தி இருக்கியே, இதுதான் நீ அவளுக்கு செய்யற நல்லதா? கௌரவமான குடும்பத்துல உள்ளவங்கள இப்படி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்து குற்றவாளி மாதிரி நிக்க வச்சிட்டியே. சும்மா இருக்கீங்களா? ஆனா உன்ன கௌரவமான குடும்பம் கௌரவமான குடும்பம்னு யாருங்க கௌரவமான குடும்பம்? இப்ப நம்ம பொண்ணுங்க வாழ்க்கையை விட
அந்த அம்மாவோட மான மரியாதை தான் உங்களுக்கு ரொம்ப பெருசா போச்சோ? பேசுறீங்க பெருசா? அவங்களே வருவாங்களா? அவங்க பிள்ளைங்களுக்கு நம்ம பொண்ணுங்களை கட்டி வைப்பாங்களா? அதுக்கப்புறம் நாதி எத்து நடுத்தருவுல நிக்க வைப்பாங்களா? இத நம்ம பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? நீங்க வேணா பாத்துட்டு நில்லுங்க, என்னால பாக்க முடியாது. இதையெல்லாம் சரி பண்ணணும் தான் நான் இப்படி செஞ்சேன். அதுக்கு குடும்ப பிரச்சனையை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போவியா? அட நீங்க வேற ஏங்க, நீங்க மட்டும்தான் குடும்பம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க அப்படி எல்லாம் ஒண்ணு நினைக்கல. எப்படா சமயம் கிடைக்கும் இவங்களை அத்து விடலாம் தான் பாத்துட்டு இருக்காங்க. அவங்க யாருங்க நம்மள அத்து விடுறதுக்கு? அவங்க செய்யறதுக்கு முன்னாடி நாம செஞ்சிடணும். அதனாலதான் இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எத்தனை நாளைக்கு தான் குடும்ப பிரச்சனை எல்லாத்தையும் மூடி வைக்க போறீங்க? இப்படியே பேசாம இருந்தோம்னா நஷ்டம் நமக்கு தாங்க. நீங்க அவங்கள பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு என்னங்க, எல்லாரும் சொல்ற மாதிரி அவங்க பணக்காரங்க. எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க பிள்ளைங்களுக்கு இன்னொரு கல்யாணம் கூட செஞ்சு வைப்பாங்க. அப்படி நடந்துச்சுன்னா நம்ம பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்ப புரியும். அதை விட்டுட்டு அவங்களுக்காக என்கிட்ட சண்டை போடுறீங்க. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரணும்னு நீங்க எவ்வளவு தூரம் போய் அவங்க கிட்ட கெஞ்சுனீங்க, எவ்வளவு பேசுனீங்க? ஏதாவது ஒரு தீர்வு கிடைச்சதா? நியாயமா நமக்கு பதில் சொல்லாதவங்க சட்டத்துக்கு பதில் சொல்லட்டும் தான் இப்படி செஞ்சேன். எல்லா ஃப்ராட் வேலையும் பண்ணிட்டு சட்டம் பேசுறியா? சரிங்க, நான் ஃப்ராடாவே இருந்துட்டு போறேன். என்ன இப்போ? நான் என் பிள்ளைங்க வாழ்க்கை கெடுத்தேன் தானே நீங்க வானத்துக்கும் பூமிக்குமா குதிச்சீங்க? என்னால அவங்க பறி கொடுத்த வாழ்க்கைய எப்பாடு பட்டாவது நானே மீட்டு கொடுக்கறேன். நீங்க தலையிடாது. வானதி, இதனால உனக்கு எந்த கெட்ட பேரும் வந்துருமோன்னு நீ பயப்படாத. முதல்ல அவங்களை கூப்பிடுங்க சார். வானதி, என்ன போலீஸ் இங்கே வந்திருக்காங்க? நீங்க தான் வானதியா? ஆமா. இன்ஸ்பெக்டர் உங்களை ஸ்டேஷன் கூட்டு வர சொன்னாங்க, வாங்க போலாம். என் பொண்ணு எதுக்கு மேடம் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க? அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் சம்பந்தமா அவங்கள விசாரிக்க வேண்டியது இருக்கு சார். விசாரிக்கணுமா? இவளையா? இவ பாட்டுக்கு ஸ்டேஷனுக்கு போய் வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கின விஷயத்த சொல்லிட்டா என்ன தூக்கி உள்ள வச்சிருவாங்களே. இவளை போக விட்டாத அமுதா, எப்படியாவது உள்ள பொந்து ஆட்டத்தை கலைச்சிரு. மேடம், என்ன மேடம் நீங்க தப்பு பண்ணவங்களை கூட்டிட்டு போய் விசாரிப்பீங்கன்னு பார்த்தா கம்ப்ளைண்ட் கொடுத்த என் பொண்ணு ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க. உங்க பொண்ணு மட்டும் இல்லைங்க மேடம், நீங்க உங்க ஹஸ்பண்ட் மொத்த குடும்பமும் ஸ்டேஷன் வந்தாகணும். ராஜேஸ்வரி மேடமும் அவங்க பையனும் இப்ப ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. அதான் உங்க முன்னாடியே வச்சு அவங்கள விசாரிக்கலான்னு இன்ஸ்பெக்டர் உங்களை கூட்டு வர சொன்னாங்க, வாங்க போலாம். என்ன யோசிக்கிறீங்க? எல்லாரும் கிளம்புங்க. அது மேடம், ஒரு 2 நிமிஷம் அடுப்புல பால் வச்சிருக்கேன், கொஞ்சம் அத அணைச்சிட்டு வந்துட்டுங்களா? சரி, நாங்க வெளியில வெயிட் பண்றோம், சீக்கிரம் வந்துருங்க. எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர். இவர் எதுக்கு இப்ப இங்க வராரு? என்ன சார் வேணும்? நான் மேடமுடைய அட்வொகேட். ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட நம்பி இவங்களை நீங்க ஸ்டேஷனுக்கு வர வச்சிட்டீங்க. அதான் என்ன ஏதுன்னு பேசி மேடம் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இதுல பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லி டிஜிபியே சொல்லிட்டாரு. இனிமே எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கோங்க. மேடம் இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு பர்மிஷன் கொடுத்ததே கோர்ட் தாங்க. மேடம், நீங்க ரிலீஸ் பண்றதுக்கு நாங்க பெயில் ஆர்டரோட வந்தோம். இந்தாங்க பெயில் ரிப்போர்ட், செக் பண்ணிக்கங்க. என்ன இன்ஸ்பெக்டர், எல்லாம் ஓகேவா இருக்கா?
இந்த கேஸ் சம்பந்தமா நீங்க என்ன என்கொயரி வச்சாலும் அதுக்கு ஏன் சைடுல இருந்து ஃபுல் சப்போர்ட் இருக்கும். ஆனா எந்த தப்புமே செய்யாம யாரும் பிரச்சனையில சிக்க வச்சிடலாம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. எத்தனை பேர் சேர்ந்து உண்மையை மூடி மறைச்சு வச்சாலும் ஒரு நாள் அது வெளியில வந்துதான் தீரும். என் விஷயத்துல அது நடக்கிறப்போ தப்பு செஞ்சது யாருன்னு உங்களுக்கே தெரிய வரும் இன்ஸ்பெக்டர். அது வரைக்கும் நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாம எதுவா இருந்தாலும் என் லாயர் கிட்ட பேசிக்கோங்க. அம்மா மேல அவங்க கொடுத்தது போய் கேஸ்ன்னு இன்னுமா போலீஸ்க்கு தெரியல? போலீஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் எவ்வளவு மரியாதை குறைச்சலா அம்மாவை நடத்துனாங்க தெரியுமா? எந்த தப்பும் செய்யாம அம்மாவை இப்படி தலை குனிஞ்சு நிக்க வச்சதுக்கு காரணமே அந்த வானதி தான். நான் அவளை பத்தி எவ்வளவோ உங்ககிட்ட சொல்லியும் நீங்க யாரும் அவளை நம்பல. ஒரு அப்பாவே விவரம் தெரியாதவ என்னென்னமோ சொன்னீங்க. உண்மையாவே அவ எப்படி பட்டவன்றத இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். அவ மனசுக்குள்ள எவ்வளவு கெட்ட எண்ணம் இருந்திருந்தா அம்மா மாதிரி பாத்துக்கிட்டவங்க மேல வரதட்சணை கொடுமைன்னு அவ கேஸ் கொடுத்திருப்பா. நல்ல வேலை ஜீவோட கல்யாணம் முடிஞ்சதுமே அந்த குடும்பத்தை நம்ம இங்க இருந்து அனுப்பிட்டோம். இல்லனா அக்காவும் தங்கச்சியும் இங்கே இருந்து நம்மளை இன்னும் கஷ்டப்படுத்திருப்பாங்க. வானதி இப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னு இப்ப வரைக்கும் என்னால நம்ப முடியலன்னு. இதா அவ தப்பு செஞ்சா கூட அத நீங்க யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? அதனாலதான் திரும்ப திரும்ப அவ நம்ம குடும்பத்தையே டார்கெட் பண்ணிட்டு இருக்கா. அவ மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கையை யூஸ் பண்ணி அவ உங்க எல்லாரையுமே முட்டாளாக்கிட்டு இருக்கா. இனிமேலாவது அவ எப்படிப்பட்டவனு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. அவங்கள விடுங்க. இதுக்கப்புறம் அம்மாவுக்கு எதுவும் பிரச்சனை வராதுல்ல? இதோட எல்லாம் முடிஞ்சிடும்ல? இல்லடா, இது வெறும் ஆன்டிசிபேஷன் பெயில் தான். எப்படி இதுக்கப்புறம் என்கொயரி கூப்பிடுவாங்க. திரும்பவும் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்க முன்னாடி நிக்க வேண்டியதான். ஒருவேளை போலீஸ் சும்மா இருந்தா கூட வானதி சைடுல இருந்து பிரஷர் கொடுத்து இந்த பிரச்சனைய இன்னும் பெருசாக பாப்பாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறதே இல்லாம வரதட்சணை கொடுமைன்னு ஒரு பொய் கம்ப்ளைண்ட கொடுத்தவங்க கண்டிப்பா இந்த கேஸ அவ்வளவு ஈஸியா முடிக்க விட மாட்டாங்க. ரெண்டு குடும்பமும் சமாதானமா போயிடுறீங்களான்னு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டப்ப கூட அந்த வானதி அவ கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க தயாராவே இல்ல. அவளுக்கு தேவை நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும். அதுக்காக இன்னும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் அவ போவா. அம்மா, நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. அடுத்து வீட்டுல நடந்த பிரச்சனையால எலெக்ஷன் கேன்வாஸ் கூட நம்ம சரியா பண்ணல. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல திடீர்னு நாளை கழிச்சு எலெக்ஷன்னா நம்ம அதை எப்படிமா ஃபேஸ் பண்றது? ப்ராப்பரா எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாம எலெக்ஷனை கமிட் பண்றது எனக்கு என்னமோ சரியா படல. ஏற்கனவே நடந்த பிரச்சனை எல்லாம் நினைச்சு மனசு சரியில்லாம இருக்கிற இந்த நேரத்துல எலெக்ஷன்ல என்னால கான்சென்ட்ரேஷன் பண்ணவே முடியாதுமா. பேசாம எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்கலாம் நினைக்கிறேன். என்ன பேசுற கார்த்திக்? இத்தனை வருஷமா நான் இருந்த பிரசிடென்ட் போஸ்டிங்க்கு நீ வரணும்னு ஆசைப்பட்டது நீ என் பையங்கிறதுனால இல்ல. நீ பிரசிடென்ட் ஆனா நம்ம அசோசியேஷனை நல்லபடியா லீட் பண்ணுவேங்கிற நம்பிக்கையில தான். ஆனா நீ என்னடானா சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் பயந்து வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்க. பயம்லாம் இல்லம்மா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீ இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிறது அம்மாவுடைய ஆசை. அதுக்காக வாச்சும்
நீ இதை செஞ்சுதான் ஆகும். என்ன ஆனாலும் அந்த ஜேக்கவை மட்டும் ஜெயிக்க விட்டுறக்கூடாது. அப்படி ஒரு மோசமானால் நம்ம அசோசியேஷன் பிரசிடென்ட் ஆயிட்டா அப்புறம் எல்லாமே தப்பா போயிடும். இப்படி திடீர்னு எலெக்ஷன் டேட் மாறினா நம்ம பயப்படுவோம், பதட்டப்படுவோம்னு தான் அந்த ஜேகே இப்படி எல்லாம் செய்யறான். அதுக்கு ஏத்த மாதிரியே நீயும் இப்படி எல்லாம் பேசினா என்ன அர்த்தம் சொல்லு? அந்த ஜேகே என்ன சூழ்ச்சி பண்ணாலும் கடைசியில உண்மைதான் ஜெயிக்குங்கிறத இந்த எலெக்ஷன்ல நாம ப்ரூவ் பண்ணி காட்டணும். போன் பண்ணிட்டு இருந்தேனா? ஏங்க நான் எங்க போன் பண்ணிட்டு இருந்தேன்? நான் போன சும்மா கையில வச்சு பாத்துட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அப்படியா? ஆமா. நீ என்ன பாத்துக்கிட்டு இருந்தேன்னு நானும் பாக்குறேன். போன கொடு. போன் எல்லாம் எதுக்குங்க? போன கொடுன்னு சொல்றேன்ல. விடுங்க. நீங்க போன விடுங்க. நான் தான் ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. அப்புறம் என்ன சந்தேகம் உங்களுக்கு? கட்டின பொண்ணாட்டி நம்ப மாட்டீங்களா நீங்க? உன்னை நம்ப போய் தானே மான மரியாதை எல்லாம் இழந்து இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன். உன் கூட சம்பந்தம் வச்சுக்கிட்ட பாவத்துக்கு அநியாயமா இப்படி சம்பந்தியமா தலைகுடி வச்சுட்டீங்கடி பாவி. நான் வயிறு இருந்துச்சு சொல்றேன்டி. இந்த பாவம் எல்லாம் உன்னை சும்மா விடாது. நீங்க என்னங்க நீங்க எனக்கு சாபம் கொடுத்துட்டு இருக்கீங்க? நான் பண்ணது பாவம்னா உங்க சம்பந்தி அம்மா நம்ம பொண்ணுங்களுக்கு பண்ணாங்களே அதுக்கு பேர் என்ன? நீ செஞ்ச திருட்டு வேலையால 2 பொண்ணுங்களையும் தானே வீட்டை விட்டு அனுப்பிச்சாங்க. அப்புறம் எதுக்கு வானதீட்ட மட்டும் கையெழுத்து வாங்கி அவ கம்ப்ளைண்ட் கொடுத்ததா நாடகம் ஆடினா? அது ஏன்னு நான் சொல்லட்டுமா? வானதியை பத்தி தப்பான அபிப்பிராயத்தை உண்டாக்கி ஆர்த்தி ரொம்ப நல்லவனு எல்லாரையும் நம்ப வைக்கணும். அதானே ஓ என்ன? ஏங்க இந்த மாதிரி எல்லாம் உங்களால மட்டும்தான் யோசிக்க முடியும். நான் இதெல்லாம் கனவுல நினைச்சு பாக்கலங்க. இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் என் 2 பொண்ணுங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்ங்கிற நல்ல எண்ணத்துல தான் நான் இப்படி எல்லாம் செஞ்சேன். நல்ல எண்ணத்தை பத்தி எனக்கு தெரியாதா? ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சு போச்சு. வானதி திரும்ப அந்த வீட்டுக்கு போக கூடாதுங்கிறக்காக தான் திருட்டுத்தனமா ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. ஏற்கனவே ஓ குறுக்கு புத்தியால அவ வாழ்க்கையை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்ட. இதுக்கு மேல நீ இங்க இருந்தா இன்னும் என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கு பயமா இருக்கு. எப்படி சம்பந்தி அம்மா வீட்டை விட்டு நாம தள்ளிதான் இருக்கணும்னு ஆகி போச்சு. அப்புறம் இதுக்கு சென்னையில இருந்துகிட்டு நாம திருச்சிக்கே போயிடலாம். நீ முதல்ல கிளம்பு வா. ஏங்க என்ன நீங்க ஆனா உன திருச்சிக்கு போலான்னு உங்களுக்கு வேணா நீங்க கிளம்பி போங்க. என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு எங்கேயும் வரதா இல்ல. நான் இவ்வளவு தூரம் சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறியா? ஒழுங்கு மரியாதை என் கூட வந்துருப்பதா? நான் சொல்றேன் இல்லங்க, வர பிடிக்கலன்னு அப்புறம் எதுக்கு கட்டாயப்படுத்துறீங்க? நீங்க போங்க. இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்ட. நீ வா முதல்ல. என்னங்க நீங்க? எங்க விடுங்க. நான் சொல்றேன்ல. எங்க கைய விடுங்கன்னு சொல்றேன்ல. உன்னை கையோட இழுத்துட்டு போய் பஸ்ல ஏத்தல தான் சரியா வருவேன். வா. கைய விடுங்க. எங்க சொன்னா கேளுங்க, நான் எங்கேயும் வரல. கைய விடுங்க. என்ன பண்றீங்க நீங்க? விடுவா. விடுவா. நீ விடுவா. அப்பா விடுங்க. என்ன பண்றீங்கப்பா நீங்க? என்னம்மா இது? என்ன ஆச்சு? என்ன எதுன்னு உங்க அப்பாவை கேளு வானதி. நான் என்னமோ ஆர்த்தி மட்டும் தான் நல்ல வாழணுங்கிற எண்ணத்துல உன் வாழ்க்கையை கெடுக்கிறேன்னு உங்க அப்பா என்கிட்ட சண்டைக்கு நிக்கிறாரு. ஏன் வானதி, நீங்க 2 பேருமே மாமியார் வீட்டுக்கு போய் நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக தானே நான் இவ்வளவு போராடிட்டு இருக்கேன். அதை இவர் எங்கேயாவது புரிஞ்சுக்கிறாரா? அது மட்டும் இல்லாம ஒரேடியா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு திருச்சிக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்காரு. திருச்சி ஆசிரமத்துல இருந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்கம்மா. திருச்சி ஆசிரமத்துல இருந்தா யார் வந்திருக்காங்க? அம்மா நான் தான் சொல்றேன்ல, குழந்தைங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இத்தனை நாள் இல்லாம திடீர்னு எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலையே. அவங்க ஏதோ ஆசிரமத்துக்கு டொனேஷன் கிட்ட வந்திருப்பாங்க. இல்லண்ணே, அவங்க அண்ணிய பார்க்கணும்னு வந்திருக்காங்க. நான் அவங்க கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன நடந்ததோ அத சொல்ல வேண்டியதானே ஜீவா? தப்பு செஞ்சவளே தைரியமா இருக்கப்போ அவ செஞ்ச தப்ப சொல்றதுக்கு நாம ஏன்டா தயங்கணும்? வானதில இங்க இல்லன்னு சொல்லி அவங்கள அனுப்ப வேண்டியதானே? வேணும்னா இப்ப அவருக்கு அட்ரஸ் சொல்லிவிடு. அங்க போய் அவங்க அவளை பாத்துக்கிட்டோம். என்னடா யோசிக்கிற? போய் சொல்லு போ. சரிண்ணே. ஜீவா, ஊர்ல இருந்து வந்தவங்க கிட்ட நம்ம குடும்ப விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம்.
நான் பேசிக்கிறேன் உங்ககிட்ட. எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிடு. உட்காரு. சரி உட்காரு. சாப்பாடு எப்படி இருக்குன்னு யாருமே சொல்லவே இல்ல. ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டி. இப்படி ஒரு பிரியாணியை நான் சாப்பிட்டதே இல்ல. வானதி கூட இப்படிதான் ரொம்ப நல்லா சமைப்பா. வானதிய பொறுத்த வரைக்கும் அவளுக்கு கிடைச்ச பெரிய சொத்தே இந்த குடும்பம் தான். உங்களை அவ அத்தையா நினைக்காம பெத்த அம்மாவா நினைக்கிறா. நீங்க சொன்ன மாதிரியே எனக்கும் லைன் கிடைக்கல. ஓ அப்படியா? அக்கா தான் அப்பவே கடைக்கு போயிட்டு சொன்னாங்கல்ல. எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நாங்க இங்க இருந்து அக்காவை பாத்துட்டே போறோம். நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இதுக்கு மேலயும் வெயிட் பண்ணி பாக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லம்மா. ராத்திரிக்குள்ள நம்ம ஆசிரமத்துக்கு போய் ஆகணும். அதெல்லாம் முடியாது. நான் வாணிஜி அக்காட்ட பேசிட்டு தான் வருவேன். சொன்னா புரிஞ்சுக்கோப்பா. இங்க பாருப்பா, அவங்க தான் சீக்கிரம் ஊருக்கு போகணும்னு சொல்றாங்கல்ல. நீ அழாம அடம் பிடிக்காம அவங்க கூட போயிட்டு வா. நீ திருச்சிக்கு போனதும் வானதிய உனக்கு போன் பண்ணி பேச சொல்றேன். கண்டிப்பா சொல்லுவீங்களா? நான் அக்காவோட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கண்டிப்பா சொல்றேன். நீ சமத்து பையனா அவங்க கூட ஊருக்கு போகணும். சரியா? சரிங்க ஆண்டி. ஸ்வேதா, ஹேண்ட்பேக் எடுத்து. சரிங்கம்மா. என்னங்கம்மா? கார்த்திக், பசங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்து அவங்கள பஸ் ஏத்தி விட்டுடு. என்கிட்ட கேஷ் இருக்குமா? பரவாயில்ல, வச்சுக்கோ. புடி. உங்களுக்கு எதுக்குங்க தேவையில்லாத சிரமம்? நாங்க ஆட்டோ புடிச்சு போய்க்கிறோம். இருக்கட்டுங்க. கார்த்திக், நீ அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு வா. சரிம்மா. வானதி வந்ததும் நாங்க எல்லாரும் வந்துட்டு போனதா சொல்லுங்க. பாவம் குழந்தைங்க தான் அவளை பாக்கணும்னு ஆசைப்பட்டு ஏமாந்து போயிட்டாங்க. பரவாயில்ல, நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறமா அவகிட்ட போன்ல பேசிக்கிறேன். அப்ப நாங்க கிளம்புறோமா? போயிட்டு வாங்க. எல்லாரும் நல்லபடியா படிச்சு பெரிய ஆளா வரணும். சரியா? சரி ஆண்டி. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அப்ப நாங்க கிளம்புறோங்க. வாங்க. வரோம். உனக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? எதுக்காக என் முன்னாடி வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் என்னமோ பண்ணிட்டு போறேன். நீங்க எதுக்கு என்ன பாக்குறீங்க? சரி, இங்க இருக்கிற இத்தனை பேர்ல நான் மட்டும் தான் உங்க கணக்கு தெரியறேனா என்ன? எங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணணும்னா தனியா ஜிம் சூட்லாம் வாங்கணுமாமே. எந்த பிராண்ட் நல்ல கம்ஃபர்டபிளா இருக்கும்னு கொஞ்சம் விசாரிச்சு வைக்கிறீங்களா? இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? என்னங்க இது? எனக்கு ஏதாவது வேணும்னா கட்ன புருஷன் கிட்ட தானே கேட்க முடியும்.
என்னதான் நான் காசு கொடுத்து வாங்கினாலும் அது நீங்க ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்த மாதிரி இருக்காதுல்ல. உன்கிட்ட எல்லாம் பேசுறதே தப்பு. என்னம்மா திடீர்னு யூனிஃபார்ம் எடுத்து மாட்டிட்டு நிக்கிறேன்னு பாக்குறியா? அப்பா ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்துட்டமா. வேலைக்கா? ஏங்க என்ன நீங்க எங்க கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம திடுதிப்புன்னு கண்டக்டர் வேலைக்கு எப்ப சேர்ந்தீங்க? ஏ கண்டக்டர் வேலை தானே, விசில் எல்லாம் கூட வச்சிருக்கீங்க. நான் போறது கண்டக்டர் வேலைக்கு இல்ல, வாட்ச்மேன் வேலைக்கு. என்னது வாட்ச்மேன் வேலையா? என்னப்பா பேசுறீங்க நீங்க? நீங்க எதுக்குப்பா இப்ப வாட்ச்மேன் வேலைக்கு போகணும்? என்னம்மா பண்றது, சென்னைக்கு வந்து இத்தனை நாளா சம்மந்தி அம்மா வீட்டுல இருந்தே சமாளிச்சிட்டோம். இப்ப பழையபடி நாம தனி குடும்பமா ஆனதுக்கு அப்புறம் நான் தானே உழைச்சி சம்பாதிச்சு உங்களை தான் காப்பாத்தி ஆகணும். ஏங்க இப்ப உங்களை வேலைக்கு போக வேணும்னு யார் சொன்னது? ஊருக்குள்ள எவ்வளவோ நல்ல நல்ல வேலையெல்லாம் இருக்கும்போது போய் இந்த கேவலமான வாட்ச்மேன் உத்தியோகம் தான் உங்களுக்கு கிடைச்சதா? இங்க பாரு, உனக்கு வேணா ஒரு வேலை வசதியாவும் இன்னொரு வேலை கேவலமாவும் தெரியலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒண்ணுதான். உழைச்சி சம்பாதிக்கிற எந்த ஒரு வேலையும் அவமானம் கிடையாது. அப்பா அது புரியுதுப்பா. நீங்க போற வேலையை நான் குறை எதுவும் சொல்லல. எந்த வேலையா இருந்தாலும் இந்த வயசுல நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு தான்ப்பா கேக்குறேன். விடுமா, இதை விட பெரிய பெரிய கஷ்டத்தெல்லாம் வாழ்க்கையில பார்த்தாச்சு. அதெல்லாம் பாக்குறப்ப இதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. சரிம்மா, நான் கிளம்புறேன்.
குட் மார்னிங் பில்டர்ஸ் அசோசியேஷன் எலெக்ஷன் ஆரம்பமாக போகுது. எல்லாரும் போனை சைலண்ட் மோட்ல வச்சிருங்க. நாங்க ஒவ்வொரு வாக்காளரையும் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல தான் கூப்பிடுவோம். வாக்காளர் அவங்க பேரை பதிவு செஞ்சு ஓட்டு சீட்டு வாங்கிக்கணும். ஓட்டு போற இடத்துல சீல் இருக்கும். நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு விரும்புறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு அங்க பக்கத்துல இருக்கிற பாக்ஸ்ல உங்க ஓட்ட போட்டுருங்க. யாரும் செல்லாத ஓட்ட போட முடியாது, போடவும் கூடாது. யார் யாருக்கு என்னென்ன சீட்டு கொடுத்திருக்கோமோ எங்களுக்கு தெரியும். எலெக்ஷன் முடிஞ்ச அரை மணி நேரத்துல உங்க முன்னாடி ஓட்டெல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு ரிசல்ட்ட சொல்லிடுவோம். எந்தவித அசம்பாவிதமும் நடக்காம இந்த எலெக்ஷன் நல்லபடியா நடக்க நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும்னு கேட்டுக்கிறேன். அமரசிகாமணி, பாலசண்முகம், சுனில், ஜேகே, கார்த்திக், ஆமாப்பா, நான் வானதியையும் நம்ம பில்டர் அசோசியேஷன்ல மெம்பர் ஆக்கியிருக்கேன். அது யார்? அது வானதி கார்த்திக், புதுசா இருக்கு. இந்த ராஜேஸ்வரி வீட்டு மருமக தான் வானதின்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஓ, யாரு இந்த ராஜேஸ்வரி மேல வரதட்சணை குடும்பம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போனாங்களே, அந்த வானதியா? அவ வரமாட்டா. அவ எப்படி வருவா? நோ சான்ஸ்.